ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் A to Z சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஆப்பிளை நம்ம குழந்தைங்களுக்கு எப்பத்துலேருந்து கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதனோட தோலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது நடுவில் இருக்கிற சீட்ஸையும் அதையும் எடுத்துடுங்க. எடுத்துட்டு இதை மாதிரி நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ஆப்பிளை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்டவ்வில் வச்சு நம்ம அதை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ஆப்பிள் எந்த மந்த்லேருந்து கொடுக்கலாம் அப்படின்னா 6 மந்த்லேருந்து நம்ம கொடுக்கலாம். ஆப்பிளில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் வராது, கான்ஸ்டிபேஷன் இருக்காது. கான்ஸ்டிபேஷன் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பிள் கொடுத்தா கான்ஸ்டிபேஷன் வராது. ஆப்பிளில் விட்டமின் சி அண்ட் விட்டமின் B6 அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால குழந்தைங்களோட வளர்ச்சிக்கும் இது ரொம்ப நல்லது. 6 மந்தில் குழந்தைங்களுக்கு நம்ம ஆப்பிள் கொடுக்கும்போது அப்படியே பச்சையாக கொடுக்காம இந்த மாதிரி வேக வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஆப்பிளை கொடுக்கலாம். ஆப்பிள் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஆப்பிளை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க. மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அதை மசிச்சு எடுத்துக்கோங்க. 6 மந்த் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது நல்லா அதை மசிச்சுட்டு அதை கூழ் போல் ஆக்கி தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு அதை டைஜஸ்ட் ஆகும். ஆப்பிளை இந்த மாதிரி வேக வச்சு கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம இதை குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது என் குழந்தைக்கு நான் இதை 6 மந்த்லேருந்தே கொடுத்துட்ருக்கேன். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.